எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கலுடைய செலிப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து காலையில் டே வந்து 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனால் எழுந்திருக்கவே முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்ததும் ஃபஸ்ட்டு போய் வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் வந்து பானையில் வைக்கலாம். இன்றைக்கி தான் வந்து முதல் முறையாக இந்த வாட்டி நான் வந்து அடுப்பில் வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கல்லெல்லாம் நல்லா கழுவி எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பானையும் கழுவி எடுத்தாச்சு. சுடு தண்ணி அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. அது ரெடியானதும் நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாசலில் நல்லா வந்து சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் நான் வந்து இத்தனை வருஷம் என்னுடைய கல்யாண வாழ்க்கைக்கு அப்புறமா செய்கிற முதல் பொங்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஸோ எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு விழா அப்படின்னா அது தைத்திருநாள் தான். இந்த தைத்திருநாள் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் முதல் மாதமாக சொல்லப்படுது. சூரிய பகவானுக்கும் வருண பகவானுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வேண்டி இந்த நாளில் அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் தான் இந்த தைத்திருநாள். இந்த நாளில் நம்ம வந்து அவரை வழிபடுறதுக்காகவே காலையில் எல்லா வேலைகளுமே படபடன்னு செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ நல்ல நேரம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறையவே இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் காலையில் வந்து அந்த சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு நமக்கு நல்லா படுற மாதிரி இருக்கும்போது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். டைல்ஸில் வந்து அடுப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா நமக்கு டேமேஜ் ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி மண்ணெல்லாம் கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கல்லை வச்சுட்டு பானையில் வந்து சுற்றிலும் மஞ்சளை தடவிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எப்போவுமே வந்து பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னா 2 பானை வைப்பாங்க. ஒரு பானை வந்து வெண்பொங்கல், ஒரு பானையில் சக்கரை பொங்கல் வைப்பாங்க. நான் வெண்பொங்கல் அப்படிங்கிறத அடுப்பில் செஞ்சுட்டேன், அதாவது கேஸ் அடுப்புலேயே செஞ்சுட்டேன். சக்கரை பொங்கல் மட்டும் நம்ம வந்து வெளியே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ பானையில் அடுப்பு பற்ற வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது மாதிரி வந்து தனியாலாம் செஞ்சதே கிடையாது. இதுதான் முதல் தடவை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, அதே சமயம் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்மளே வந்து தனியாக செய்கிறோம் அப்படின்னும் போது ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவரை நல்லா கும்பிட்டு இந்த பூஜை நல்லபடியாக பண்ணணும், நான் நல்லபடியாக பொங்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேண்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு 2த்தையும் போட்டுட்டு அது நல்லா வந்து பொங்கி வரும்போது எல்லோரும் ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அப்பாவும் பிள்ளையும் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து கரெக்டாக அந்த பொங்குற நேரம் கரெக்டாக இருந்துச்சு. அப்படியே சைட் பை சைடு வந்து உள்ளே வந்து சமையல் வேலைகளையும் அப்படியே பார்த்துக்கிட்டேன். அடுப்பில் வந்து சாதம் வைக்கிறது ஃபஸ்ட்டே வடிச்சிட்டேன். மற்றபடி எல்லா வேலைகளையும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பூ வந்து நம்ம கழுத்தில் சுற்றி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த கொத்து அதுவும் சுற்றி வைக்கணும். அதனால் நான் சரி இறக்கியதுக்கப்புறம் சுற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நாமளே தனியாக செய்யும்போது எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் அதை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறதும் நான் வந்து யோசிச்சுட்டே செய்வேன். அதனால எனக்கு அது ஒரு மாதிரி ப்ரெஷராகவே இருக்கும். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா ஒரு நம்ம இஷ்டப்படி நம்ம விருப்பப்படி செய்வோம். நம்ம கடவுளுக்காக செய்கிற ஒரு விஷயம் சந்தோஷமாக மன நிறைவாக செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும்ல. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாள் தானே இது. அதனால் நமக்கு எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இதில் வந்து டைமிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த நேரத்தை ராகு காலம் யமகண்டம் இதை மட்டும்தான் பார்க்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால சாயந்தர நேரத்தில் தான் ராகு காலம் வரும். அதனால் நமக்கு பிரச்சனையே இல்லை. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து சைட்லலாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து அந்த சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஐயோ நம்மளும் அந்த நேரத்தில் பண்ணணுமேனு ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. நல்ல நேரத்துலையே பொங்கலும் வச்சு முடிச்சாச்சு. அந்த பொங்கல் வந்து நிரம்பி வழிஞ்சி வெளியே வரும்பொழுது எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு அழகாக சத்தம் போட்டுட்டு ஒரே ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து செய்கிறது. கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய நிலத்தில் போட்டிருக்கிற அந்த தானியங்களில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமிக்கிட்ட வச்சு படைப்பாங்க. ஏன்னா அந்த வருடம் முழுவதும் பார்த்திங்கன்னா நல்ல விளைச்சலாக இருக்கணும், மழை வந்து நமக்கு நிறைய செழிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நன்றி சொல்கிற விதமாக தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போது நமக்கு வந்து காலம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிமுறைகளை மறந்துடுறாங்க. கிராமத்து முறைப்படி யாருமே வந்து கும்பிட்றதில்ல. உண்மையை சொல்லணுன்னா
நகரத்தில் இருக்கிறதுனால அங்கே என்ன கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பொங்கல் வந்து கொண்டாடிடுறோம். ஆனால் இது தமிழர்களுடைய மரபு அப்படின்னு தான் சொல்லலாம். பாரம்பரியமான ஒரு விழா. இந்த விழாவை முறைப்படி நம்ம செஞ்சால் மட்டுமே அது நமக்கு மன திருப்தியை கொடுக்கும். இது என்னோட ஒப்பீனியன். இது வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா நகரத்துலலாம் வந்து இந்த மாதிரி கும்பிடுறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நான் கும்பிட்டுருக்கிறதே பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் எனக்கு இருந்துச்சு தான். இது நம்ம கரெக்டாக பண்ணோமா பண்ணலையா அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு மன திருப்தி இருந்துச்சு. ஓரளவுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் சரியாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் பொங்கல் வச்சுட்டு தீபாரதனை எல்லாமே காட்டிட்டு நான் வந்து சூரிய பகவானுக்கு தீபாரதனை காட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானுடைய ஒளி வந்து என் மேலே அவ்வளோ சுருக்குன்னு பட்டுச்சுங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து தூத்த போட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னடா அது நமக்கு மழை வருதே சூரிய பகவானுக்கு பொங்க வைக்கும்போது அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சுது. ஆனால் வந்து நான் தீபாரதனை காட்டும்போது என் மேலே அந்த ஒளி படும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம மன நிறைவாக ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு திருப்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கே படையெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா வெளியே கோமாதா வந்தாங்க. அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பொங்கல் வந்து ஆறுனதுக்கு பிறகு எடுத்து வச்சுருந்தேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போனாங்க. தீபாரதனைக்கு முன்னாடி விழுந்து கும்பலான்னு விழுந்தேன். அதில் ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சுங்க. நல்லபடியாக இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. நீங்களும் உங்களுடைய வீட்டில் எப்படி நல்லா செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.